பொதுவாக ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுவீங்க. லோனுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து ரிஜெக்ட் ஆகும். பட் ரிஜெக்ட் ஆகும் இல்லைன்னா சம் ரீசன் சொல்லுவாங்க. எதனால அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும். எனக்கு இந்த லோன் வந்து ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு. பட் எதனால ரிஜெக்ட் ஆயிருக்குன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனால். புதுசாக பார்க்குறவங்க தான் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லோனுக்கு கஷ்டப்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கெட் லோன் இருக்கா, கெட் லோன் ஆஃபர் இருக்குது. பட் நான் கொடுத்தோன்னே என்ன வருது அப்படின்னா, இன்க்ரீஸ் யுவர் லிமிட் சான்சஸ் ஆஃப் அப்ரூவல். அதாவது உங்களோட இங்கே லோனோட அமௌண்ட்டை நாங்கள் வந்து அதிகப்படுத்துகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ஓவர் டியூ பவுன்ஸு. அதாவது ஏன்னா ஆல்ரெடி நான் லோன் வாங்கினதோட ஓவர் டியூஸில் இருக்குது, உண்மை தான் அது ப்ளஸ் வந்து பவுன்ஸ் ஆனதை வந்து நெக்ஸ்ட்டு 30 டேஸுக்குள்ளே அது வந்து இருக்கவே கூடாது. அதாவது நம்ம இப்போ இருந்து 30 நாளைக்குள்ளே இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா இது வந்து சேங்ஷன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹை காஸ்ட் பே. அதாவது என்னோடய சேலரி பார்த்தா 30,000 அப்படின்னா பெர் ஹேண்டு நான் 40,000 வரைக்கும் நான் இஎம்ஐ பே பண்ணேன். எனக்கு வந்து இது ப்ராசஸ் ஆகுதுன்றதை அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து புதுசாக ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராசஸ் டு கெட் லோன் கொடுத்தோம் அப்படின்னா, அதை தான் அவங்க திருப்பி சொல்கிறாங்க, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு 50 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் ரீசன் தான், ஓவர் டியூ பவுன்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நீங்கள் வந்து எதாவது லோன் அப்ளை பண்ணி உங்களுக்கு கேன்சல் ஆச்சு அப்படின்னா திருப்பி அப்ளை பண்ணி உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து அடியாகும். ஸோ எதனால் கேன்சல் ஆச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும், உங்களோட சிவில் ஸ்கோரும் அடியாகாமல் இருக்கும். ஓகே, இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் எதனால் கேன்சல் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு சில ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த ஆப் கடைசியிலே உங்களுக்கு சாரின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் செக் பண்ணி உங்கள் சிவில் ஸ்கோர் வந்து அடியாகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு 4 பேங்கில் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க, நாளைக்கு ஒரு 4 பேங்க் அப்படின்னு 8 ஆச்சு. இந்த 8 பேங்கில் நீங்கள் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ 9வது பேங்கில் பண்ணும்போது அவங்க சிவில் ஸ்கோர் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 8 பேங்கில் நீங்கள் வந்து ஆல்ரெடி என்கொயரி நடந்திருக்கு. ஸோ இவங்க மேலே ரீமார்க் இருக்குது. அதனால் நம்ம வந்து இவங்க லோனை வந்து இவங்களும் சேர்ந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கொடுக்கலான்னு இருப்பாங்க, பட் இந்த மாதிரி ரீமார்க் இருந்தால் இவங்களும் சேர்ந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. 1 or 2 ஒரே பேங்கில் வந்து ஒரு 2 பேங்கில் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் எது இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி லோன் ஆப்பில் வந்து நீங்கள் நெசசரி தான், தேவையில்லாமல் போய் இந்த லோன் ஆப்பில் மாட்டாதீங்க. வெளியில் உள்ள ஏதாவது ஒரு பேங்கு அந்த மாதிரி இடத்துல போனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும், நமக்கு தொல்லைகள் இருக்காது. லோன் ஆப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், நம்மளை போட்டு உசுரை வாங்குவானுங்க. என் சேனலில் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன், என்னை படுத்தின வீடியோவில் இதில் இருக்குது. தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி லோன் ஆப்பில் எதுவும் நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்காதீங்க. பேங்கில் போய் கரெக்டாக நீங்கள் வந்து அவங்ககிட்டே போய் லோன் வாங்கிக்கோங்க. கரெக்டாக நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணி தருவாங்க. மேக்ஸிமம் லோன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லோன் வாங்காமல் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், லோனு கிடைக்குமான்ற கஷ்டப்படக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு லோன் ஆப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.